இணைந்தே வருகின்றோம். இதயம் திறந்து உறவில் வார பலியில் இணைகின்றோம். வாருங்கள் மானுடரே, வானக தேவன் நம்மிடையே, வாழ்வும் வழியும் அவரன்றோ, வறியவராய் நாம் சென்றிடுவோம். வாருங்கள் மானுடரே, வானக தேவன் நம்மிடையே, வாழ்வும் வழியும் அவரன்றோ, வறியவராய் நாம் சென்றிடுவோம். இறைவா உந்தன் பீடம் தேடி இணைந்தே வருகின்றோம். இதயம் திறந்து உறவில் வார பலியில் இணைகின்றோம். அன்பினை தேடும் உள்ளத்தை எல்லாம் ஒன்றாய் சேர்ப்பாயே, அகிலத்தை மாற்றும் உந்தன் பணியில் எம்மையும் இணைப்பாயே. அன்பினை தேடும் உள்ளத்தை எல்லாம் ஒன்றாய் சேர்ப்பாயே, அகிலத்தை மாற்றும் உந்தன் பணியில் எம்மையும் இணைப்பாயே. உன்னில் இணைந்து உலகினை மாற்ற வரம் நீ தருவாயே, உறவாய் என்னில் உறைந்து நீயே உயிர்களை காப்பாயே. உள்ளத்தின் உறவை உயர்த்தியே வாழ உம்படி தருவாயே, உள்ளத்தின் உறவை உயர்த்தியே வாழ உம்படி தருவாயே. பாருங்கள் மானுடரே, வானக தேவன் நம்மிடையே, வாழ்வும் வழியும் அவரன்றோ, வறியவராய் நாம் சென்றிடுவோம். வாருங்கள் மானுடரே, வானக தேவன் நம்மிடையே, வாழ்வும் வழியும் அவரன்றோ, வறியவராய் நாம் சென்றிடுவோம். இறைவா உந்தன் பீடம் தேடி இணைந்தே வருகின்றோம். இதயம் திறந்து உறவில் வாழ பலியில் இணைகின்றோம். தந்தையாகிய கடவுளும் கடவுளுடைய ஒரே திருமகனும் தூய ஆவியாரும் வாழ்த்து பெறுவாராக. ஏனெனில் அவர் நம்மீது தமது இரக்கத்தை பொழிந்தருளினார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வற்றாத மறந்தர வாடிமனகர் ஆரோக்கிய தாயுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பாசத்தோடு மகிழ்வோடு இந்த திருப்பலியில் முழுமையாக பங்கேற்று மிகுதியான இறை ஆசை பெற அன்போடு அழைக்கின்றேன். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் திருப்பலிக்கு செல்ல முடியாத நிலையிலே வீட்டிலிருந்தே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். தொலைக்காட்சியிலும் மற்றும் யூடியூப் சேனல்களிலும் நீங்கள் திருப்பலியை கண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த அருமையான உன்னத தியாக திருப்பலியானது உங்கள் அத்தனை பேருடைய நலனுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். சிறப்பான இந்த கொரோனா தொற்றிலிருந்து இந்த நாள் வரை ஆண்டவர் நம்மை நம்ம குடும்பத்தாரை பாதுகாத்து வழியெடுத்த கிருபைக்காக முதலில் நன்றி செலுத்துவோம். யாரெல்லாம் இன்னும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் நல்ல உடலத்தை கொடுக்கும்படியாக விசேஷமாக இந்த திருப்பலியை செபிப்போம். இன்று ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள். இன்று சிறப்பான விதத்தில் திருச்சபையானது தூய்மை மிகு மூவரும் கடவுளுடைய விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. ஆம் அன்புமிக்குள்ளே, ஒரே கடவுள் மூன்று நபர்களாக இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியார் என்று அழைக்கக்கூடிய இந்த தமத்திருத்துவ பெருவிழா திருப்பலிலே பங்கேற்று நீங்கள் மிகுதியான இறை ஆசிரியர் பெற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இந்த திருப்பலியில் பங்கேற்று ஆசீர்வாதத்தை பெற அழைக்கின்றேன். நீங்கள் எல்லாரும் மீண்டும் ஒரு முறை நீங்கள் இந்த வாரம் முழுவதும் எடுக்கக்கூடிய முயற்சிகள், காரியங்கள், உங்களுடைய பயணம், உங்களுடைய வாழ்வு நல்ல உலகத்தை ஆண்டவர் சிறப்பான விதத்தில் கொடுக்கும்படி உங்களோடு இணைந்த நானும் ஜெபிக்கின்றேன். இந்த திருப்பலியிலே இறை அருளை பெற தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவம் குற்றங்குறைகளை என்னை பார்த்து இறைவிடத்திலும் பிறத்திலும் மன்னிப்பு வேண்டுவோம். ஒரு வினாடி கண்களை மூடி நாம் செய்த சின்ன சின்ன குற்றம் குறைகள், பாவ பலவீனங்கள் எல்லாத்தையும் நினைத்து பார்த்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு வேண்டுவோம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும்.
இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவரையும் நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் உம்மையே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தைகளையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீர். நாங்கள் உண்மையான நம்பிக்கை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் ஒவ்வொருவரும் கடவுளின் மாட்சிமை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் ஒருவராக இருக்கிறீர் என ஏற்று வழிவிடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 32 34 மற்றும் 39 40 முடிய உள்ள இறை வார்த்தைகள். மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும்
எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ அல்லது இதுபோல் கேள்விப்பட்டது உண்டா? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களிடமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர் வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கி கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின, அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாயின. அவர் சொல்லி உலகம் உண்டானது, அவர் கட்டளையிட அது நிலை பெற்றது. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார், அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 14 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தை என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெற்றவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வரவிருக்கிறவரும் எல்லாம் வல்லவரான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித
புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 28, திருவசனங்கள் 16 20 முடிய. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னால் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் மூவரும் கடவுளுடைய பெருவிழா திருவிழா நான் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு முறை ஆயர் அவர்கள் ஒரு பங்கிற்கு சென்றிருந்தார், உறுதி பூசல் கொடுப்பதற்காக. நிறைய மாணவ மாணவிகள் இருந்தார்கள். அதில் கடைசியாக இருந்த ஒரு சிறுமியை பார்த்து ஆயர் கேட்டாராம், மூவரும் கடவுள் என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுமி எழுந்து பதிலளித்தாராம், ஒரே கடவுள் 3 நபர்களாக இருக்கின்றார் என்று கூறினார். ஆயருக்கு காது கொஞ்சம் கேட்கவில்லை. அவர் மீண்டும் கேட்கிறார், அம்மா, பாப்பா, எனக்கு காது கேட்கல, நீ மீண்டும் இன்னொரு முறை சொல்லு அப்படின்ட்டு. அந்த சிறுமி தெளிவாக சொன்னாராம், மூவரும் கடவுளை பற்றி நாம் அறிக்கையிட முடியாது, இது ஒரு மறைபொருள் என்று சொன்னாராம். ஆம் அன்புமிக்கலே, தமத்திருத்துவம் என்பது ஒரு மறைபொருள். தந்தை, மகன், தூய ஆவியார், இது ஒரு மாபெரும் மறைபொருள் என்பதையே இந்த நாளிலே அந்த சிறுமி வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. ஆம் அன்புமிக்கலே, இது நினைத்து பார்ப்போம். முதல் வாசகம் இணைச்சட்டத்திலிருந்து வாசிக்க. மோயிசன் கடவுளுடைய அனுபவத்தை பற்றியும் கடவுளுடைய உடனிருப்பை பற்றியும் தெளிவாக கூறுகிறார். கடவுளாக இருந்தாலும் மக்களோடு மக்களாக இணைந்து அவர் பயணித்தார். இந்த மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டை அவர் கொடுத்தார். முட்புதரிலே எரிகின்ற நெருப்பிலே காணப்பட்ட இறைவன் அவர்களோடு உடனிருந்து அந்த எகிப்து நாட்டிலிருந்து கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கின்றார். அப்போ தந்தையினுடைய ஒரு பொறுப்பு, தந்தையினுடைய ஒரு வேலை பாதுகாத்து வழிநடத்தக்கூடியது தான். ஆம் அன்புமிக்கவே, இன்றைய 2வது வாசகத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். பவுலடிகிறார் தூய ஆவியாரை பற்றி அருமையாக சொல்கிறார். இதோ யோவான் நற்செய்தியில் நம்ம வாசிக்க கேட்கிறோம், தந்தையிடம் இருந்து வரக்கூடிய தூய ஆவியானவர் உங்களை இதோ சான்று பகரச் செய்வார், அவர் உங்களோடு இருப்பார் என்று பவுலடிகிறார் கூறுகிறார். ஆம் அன்புமிக்கவே, தூய ஆவியார் உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய நபராக இருக்கிறார். நீங்கள் என்ன பேச வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் நீங்கள் என்ன எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய தூய ஆவியார். இதை அருமையாக பெந்தகோஸ்து விழாவிலே, பெந்தகோஸ்து நாளிலே நாம் பார்க்கிறோம். பயந்து நடுங்கிய சீடர்களுக்கு மத்தியிலே ஆவியானவர் இறங்கி வந்து அவர்களை திடப்படுத்துகிறார். பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த அந்த சீடர்களுக்கு மத்தியிலே இறங்கி வந்து அவர்கள் அத்தனை பேருக்கும் வல்லமையை கொடுக்கின்றார். ஆம் அன்புமிக்கலே, அதைத்தான் சொல்கின்றார்கள். இந்த மூவரு கடவுளுடைய பண்பு, இதோ மூவராக இருந்தாலும் அவர்கள் அன்புறவில் ஒருமனப்பட்டவர்களாகவும், ஒரே ஞானம் கொண்டவர்களாகவும், ஒரே திருமணம் கொண்டவர்களாகவும், ஒரே வல்லமையை கொண்டவர்களாகவும், மூவரும் கடவுள் தன்மையை கொண்டவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் அன்புமிக்கலே, இன்றைய நாளிலே 2வது வாசகத்தில் பவுலடிகிறார் கூறுகிறார்,
நாம் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துடைய பங்காளிகள் என்று கூறுகிறார். நம் ஒவ்வொருவரையும் அவர் பங்காளி என்று கூறுகிறார். அப்படி என்றால் சகோதரர் என்று கூறுகிறார். ஆம் அன்புமிக்குள்ளே, அப்போ அந்த சகோதர அன்போடு நாமும் வாழ வேண்டும் என்பதற்குத்தான் ஒரு அடையாளமாக இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் இதோ பங்காளி என்று கூறுகிறார். ஆம் அன்புமிக்குள்ளே, நாம் பார்க்கக்கூடிய பங்காளிகள் அத்தனை பேரும் பிரிந்து போய்விட்டார். இன்றைக்கு பங்காளி அங்காளி என்றாலே அருந்து போய்விட்டது, அத்து போய்விட்டது. ஒட்டு உறவு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழக்கூடிய ஒரு அவலநிலையை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் பங்காளிகளாக ஏற்றுக்கொள்கிறார், சகோதர சகோதரியாக ஏற்றுக்கொள்கிறார். ஒரே குடும்ப மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கிறார். நினைத்து பார்ப்போம். இன்றைய காலகட்டத்திலும் அந்த பவுலடியார் கூறக்கூடிய அந்த பங்காளித்துவத்தையும் பார்ப்போம். ஆம் அன்புமிக்குள்ளே, ஒரு கிராமத்தில் 2 சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு பண்ணையாரிடம் சென்று, ஐயா, இதோ உங்களுடைய வயலில் நாங்கள் வேலை செய்கிறோம், கதிரறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கின்றோம், எங்கள் இருவருக்கும் இதோ நீங்கள் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். அந்த பண்ணையார் கேட்கின்றார், 10,000 ரூபாய் அதிகமாக தெரியவில்லையா, ஏன் இந்த 10,000 ரூபாய் கேட்கிறீர்கள் என்று அந்த 2 சகோதரர்களை பார்த்து கேட்க, அந்த சகோதரர்கள் சொன்னாராம், இதுவே எங்களோடு இன்னொரு சகோதரர் இருக்கின்றார், அவர் ஊனமுற்றவர், அவர் வேலைக்கு செல்ல முடியாது, வீட்டிலே இருக்கின்றார், அவருக்கும் நாங்கள் தான் சம்பாதித்து அவருடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், ஆகையால் தான் ஐயா நாங்கள் இதோ 10,000 ரூபாய் கேட்கிறோம், முடிந்தால் தாருங்கள், இல்லை என்றால் இன்னொரு பண்ணையாரிடம் செல்ல தயாராக இருக்கிறோம் என்று கூறினார்கள். இதோ அந்த பண்ணையார் மனம் இறங்கி, இந்த ஊனமுற்ற சகோதரருக்காக இவர்கள் உழைக்கின்றார்களே என்ற அந்த பெருந்தன்மையோடு அந்த வேலையை கொடுத்தார். 1 வார காலமாக அவர்கள் வயலிலே வேலை செய்தார்கள், களஞ்சியத்திலே நெற்கதிர்களை சேர்த்தார்கள். அவருடைய கடின உழைப்பையும் அவருடைய தியாகத்தையும் பார்த்து பண்ணையார் பேசியதற்கு மேலாக அதிக கூலி கொடுத்து அனுப்பினாராம். ஆம் அன்புமிக்கவளே, நினைத்து பார்ப்போம் அன்புமிக்கவளே, ஒரு சாதாரண ஒரு சகோதரர்களே தன்னுடைய உடன் பிறந்த சகோதரருக்காக பாடுபடுகின்ற போது நம் தேவன் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் பங்காளிகளாக ஏற்றுக்கொள்கிறார். நமக்காக, நம்முடைய மீட்புக்காக அவர் அத்தனையும் இழந்தவர் என்பதே இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம் அன்புமிக்கவளே, அப்போ கடவுள் தன்மை தந்தையாக இருக்கக்கூடியவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறார். இதோ நமக்கு அமைதியை உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய தூய ஆவியார் என்று நம்மோடு இருக்கின்றார். மகன் நமக்காக உயிரை தியாகம். ஆம் அன்புமிக்கவளே, இந்த நாளிலே நினைத்து பார்ப்போம். இந்த மூவரும் கடவுளின் வருகையால் என்ன நடக்கின்றது? ஆம் அன்புமிக்கவளே, இந்த மூவரும் கடவுளை நம்பக்கூடிய நாம் அன்பு கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அன்புள்ளவர்களாகவும் இந்த மூவரும் எப்படி ஒற்றுமையோடு சமாதானத்தோடு இருக்கின்றார்களோ, மூவரும் தனித்தன்மை பெற்றவர்களாக இருந்தாலும் யாரும் யாரையும் விட பெரியவர் அல்ல. ஆம் அன்புமிக்கவளே, இப்படியாக இந்த சமத்துவத்தைப் போல நம்முடைய குடும்பமும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். அப்போ அந்த சமத்துவமும் சகோதரத்துவமும் இருக்கின்ற போது அங்கு மூவரும் கடவுள் இருக்கின்றார் என்பதுதான். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே ஒவ்வொரு நாளும் இந்த மூவரும் கடவுளை நினையாத நாள் அல்ல. இதை புரிந்து கொள்ள கடினமாக இருந்தாலும் அதற்காக அந்த மூவரும் கடவுள் இல்லை என்று சொல்லவும் முடியாது. சமீபத்திலே எங்களுடைய பங்கிலே புதுநன்மை விழா நடந்தது. அந்த புதுநன்மையிலே ஒரு கொஞ்சம் அறிவு குறைவுள்ள பிள்ளை எவ்வளவோ அருள் சுபதிரை மந்திரம் சொல்லிக் கொடுத்தும் சொல்ல முடியாத நிலை. ஆனால் ஒன்று மட்டும் அந்த சிறுமி கற்றுக்கொண்டால். அவர் பாவ சங்கீர்த்தனம் முடிக்கின்ற போது பாவத்தெல்லாம் அறிக்கையிட தெரியவில்லை. எந்த போதிலும் அவர் சொன்ன ஒரு அந்த வார்த்தை என்ற உள்ளத்தை தொட்டது. சாமி, நான் பாவி, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் பிதாசுதன் பரிசுத்த ஆவி. இதை மீண்டும் மீண்டுமாக 3-4 முறை சொன்னார். ஆம் அன்புமிக்கவளே, குறைந்தபட்சம் அந்த தந்தை மகன் தூய ஆவியார் பெயர் ஏதோ உச்சரிக்கப்படுகின்றது. ஆம், இந்த தமிழ்த்திருத்துவத்தால் நமக்கு என்ன பயன் என்று கேட்டோம் என்றால், அந்த நற்செய்தியை முழுமையாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான். உலகமெல்லாம் சென்று என்னுடைய நற்செய்தியை பறைசாற்றும். அப்படி பறைசாற்றக்கூடிய நபர்களுக்கு என்ன கொடுக்கின்றார்? இதோ உலகம் முடிவரை நான் என்னாலும் உன்னோடு இருப்பேன் என்பதுதான் வாக்குத்தத்தம். உலகம் முடிவரை என்னோடு இருப்பாரா? கண்டிப்பாக இருப்பார். ஆம், இந்த அருமையான இனிமையான நாளிலே நாமும் இந்த தமிழ்த்திருத்துவத்தைப் போல ஒற்றுமையோடு சமாதானத்தோடு தந்தை மகன் தூய ஆவியாரைப் போல
குடும்ப சமாதானத்தோடு பங்காளிகளோடு ஒற்றுமையோடு இருக்க முயற்சிப்போம். வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் நல்ல விஷயங்களிலும் கெட்ட விஷயங்களிலும் சென்று நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்வோம். இதுவே இந்த நாளிலே நாம் இந்த மூவரும் கடவுள் வழியாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கின்றது. கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் ஆவியானுடைய துணையை கொண்டவர்களாக என்றும் வாழ இதோ ஆண்டவர் நம்மோடு துணை நிற்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் பங்காளி என்று அழைக்கக்கூடிய ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார் என்ற சிந்தனையோடு சிறப்பான விதத்தில் இக்கட்டான இந்த கொரோனா காலங்களிலும் அன்று மோயிசனை வழிநடத்திய ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இணைந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஒரு வினாடி கண்களை மூடி நம்முடைய மன்றாட்டுகள் வேண்டுதலை விண்ணப்பங்களையும் மௌனமாக இறைவன் முன் சமர்ப்பிப்போம். இன்று ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள். பெந்தகோஸ்து விழாவை கடந்த வாரம் கொண்டாடினோம். அதற்கு பிறகு இந்த வாரம் மூவரு கடவுளுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சிறப்பான விதத்திலே 3 முக்கிய கருத்துக்களுக்காக விசேஷமாக ஜெபிப்போம். நம்முடைய தேவைகள் எண்ணங்கள் பலவாக இருக்கலாம். அதில் சிறப்பான விதத்தில் 3 முக்கிய கருத்துக்களை மையப்படுத்தி ஆண்டவரே இந்த கருத்துக்களை ஆசீர்வதித்தலும் இந்த விண்ணப்பங்களை கேட்டாலும் சிறப்பான விதத்தில் உங்கள் குடும்ப சூழ்நிலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைய குடும்பங்களில் இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனை இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அல்லது வீட்டிலே தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொற்றிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளவும் பரிபூர்ண சுகத்துணர்வோடு நாங்கள் ஏற்று வாழ கிருபை தாரும். யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் நாங்கள் வீட்டில் இருந்தாலும் எடுக்கக்கூடிய முயற்சிகள், காரியங்கள், பயணம், வாழ்வு, பிள்ளைகளுடைய படிப்பு அத்தனையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைய பண ரீதியான போராட்டங்கள், சவால்கள், அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தரும்படியாகவும் பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரும்படியாகவும் பலதரப்பட்ட வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு இந்த நாளை தொடங்கி இருக்கக்கூடிய எங்களுக்கு நீரே உடனிருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மன்றாட்டுகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமென். பலிபீடம் வந்தேன் பலியாகவே என்னை ஏற்பாயும் இறைவா இதயம் தனிவே வருவாய் இணைவாய் இது பலி அர்ப்பண நேரம் விண்ணும் மண்ணும் ஒரு சீரும் தருணம் இது கல்வாரி நாயகன் பலியே இறை குலமே ஒன்றாக இணைவோம் வருவாய் இணைவாய் விரைவாய் இது இறைவன் எழுகின்ற நேரம் பலி
பீடமந்தேன் பலியாகவே என்னை ஏற்பாயும் இறைவா இதயம் தனிலே. பலிபீடம் நுழையும் முன்பே நம் பகையெல்லாம் தீர்த்திட வேண்டும். படைத்தவன் பாவியாம் நம்மில் பனி போல படர்கின்ற நேரம். பலியின்றி இரக்கம் ஏற்கின்ற கடவுள் ஏங்குகிறான் நம் உள்ளம் வர. இது கல்வாரி நாயகன் பலி. இறை குலமே ஒன்றாக இணைவோம். வருவாய் இணைவாய் விரைவாய். இது இறைவன் எழுகின்ற நேரம். சகோதர சகோதரியை நுழைவு நிர்மாண இப்படி எல்லாம் இறைவனாய் ஆண்டவருக்கு ஏற்றதாகபடி சொல்லியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலேக்கம் இவ்வரையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியறலும். இதன் வழியாக எங்களை உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னால் இவ்விடத்தை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடு தூயாவியாரோடும் ஆள்வகையில் ஒருவராய் இராமல் மூவராய் இருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவருமாக நீர் இருக்கின்றேன். ஏனெனில் நீரை வெளிப்படுத்தியதால் உமது மாட்சிமை பற்றி நாங்கள் நம்புவதே. மக்களை குறித்து தூயாவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையிலே நாங்கள் அறிக்கையிடும் போது ஆள்வகையில் தனித்தன்மையையும் இறை இயல்பின் ஒருமையையும் மாண்பின் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானக தூதரும் முதன்மை வானக தூதரோடும் செராபீன்களோடும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 மூவுல இறைவனாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஒரு வினாடி கண்களை மூடி நினைத்து பார்த்த அந்த 3 முக்கிய கருத்துக்களுக்காக மீண்டும் ஒரு முறை எழுந்தேற்றதின் போது ஒப்புக் கொடுப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்துவமை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடமாக. அவர் பாடுபட உலகிலிருந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவனுமே இரவு விருந்தை அறிந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பை உயிர்ப்பை நினைவுந்து வாழ்வதன் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒரு திருமணம் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு நோக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையிடம் என்றார்கள். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திருவாவையை நினைவுறுத்தல். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி பாப்புசாமி, எல்லா திருநிலைகளாகிய அனைவரோடும் ஒரு திருவாவை அன்பில் நிறைவேறச் செய்தார். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தூக்கிக் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தூர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுறுத்தும் ஒரு திருமுகோலில் ஏற்றல். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாய்மான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் ஒப்புவதோராய் வாழ்ந்தோர், சிறப்பான விதத்தில் எங்களுடைய இறைவார்த்தை சபை புனிதர்கள், புனித அர்னால்டு ஜான்சன், புனித ஜோசப் பெர்னாடமஸ், எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலர் புனித அருளானந்தர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலையான வாழ்வை தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தவறவல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்னுடைய பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்திருவீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சிரிச்ச முகத்தோடு அருகாமையில் இருக்கக்கூடிய முகத்தை பார்த்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ உலகம் முடியும் வரை நான் என்னால் உங்களோடு இருப்பேன். கவலை கொள்ளாதீர்கள், வருத்தப்படாதீர்கள், வேதனை கொள்ளாதீர்கள். துன்பமோ துயரமோ பட்டினியோ வியாதியோ என்னுடைய அன்பிலிருந்து உங்களை யாரும் பிரிக்க முடியாது. நான் உங்களோடு என்றுமே இருக்கிறேன், நம்புங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டவருடைய திருவிழத்தின் மூலமாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் பேர் பெற்றோம். ஆண்டவரே, நீர் எண்ணத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உணர்வாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்தராகும். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்தராகும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவரும் கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒற்றுமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே,
பாவ நிழலியனுகா தாயுதரம் நீ தரித்திடவே தாயுதரம் நீ தரித்திடவே தனதோரமலன் ஸ்தலமென கொண்டார் ஞானம் நிறை கன்னிகையே நாதனை தாங்கிய ஆலயமே ஞான